பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நாம் கர்த்தருக்குள்ளாய் மறுபிறப்படைகிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறபடி, இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை வைத்திருக்கிற நாம், அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற நாம், எனக்காய் என் கர்த்தர் தமது ஜீவனை கொடுத்தார், என்னை மீட்டு கொண்டார், இந்த பாவ சேற்றிலிருந்து என்னை மீட்டு கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காய் இருக்கிறார், அவர் நாமத்தின் மேல் நான் விசுவாசத்தை வைக்கிறேன், எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், என்னை பலப்படுத்துகிற கர்த்தர், என்னை சுகப்படுத்துகிற கர்த்தர், அவர் நாமத்தின் வல்லமையினாலே, அவர் நாமத்தின் அதிகாரத்தினாலே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிரான காரியங்களையும், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிரான சூழ்நிலையிலிருந்தும் என்னை மீட்டெடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தை அவர் மீது வைக்கும்போது, முழுமையான நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும்போது, வேதம் சொல்லுகிறபடி நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதை ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். அவருக்குள்ளாய் நாம் பிறக்கும் போது, அவருக்குள்ளாய் மறுபிறப்படையும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் மறுபிறப்படைகிறோம். மறுபிறப்படைகிற நம்மை கர்த்தர் பார்த்து சொல்கிறார், நீ வெற்றி பெறுவாய், உனக்கு இந்த உலகத்தில் ஜெயம் உண்டு. நீ தோல்வியை சந்திக்கலாம், தோற்று போய் கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தரை நம்பும் போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது, இயேசு என்ற நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது, கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுப்பார் என்று விசுவாசிக்கும் போது, நிச்சயமாய் உன் தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும். இதுவரையிலே நீங்கள் தோற்று கொண்டிருக்கலாம், பல காரியங்களிலே நீங்கள் தோல்வியை மாத்திரமே சந்தித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பார், குடும்ப வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பார், வேலை ஸ்தலங்களிலே ஜெயத்தை கொடுப்பார். வெற்றி உள்ள வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அவர் மீது விசுவாசத்தை வைக்கும் போது வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் கர்த்தர் மீது விசுவாசத்தை வைத்தால் போதும், கர்த்தர் மீது நம்பிக்கையை வைத்தால் போதும், நிச்சயமாய் நம் வாழ்க்கையில வெற்றி உண்டு, நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டு. இந்த வெற்றியின் பாதையில கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். வெற்றியின் பாதையில நம்மை கரம் பிடித்து கர்த்தர் நடத்துவார். நீங்கள் இதுவரையில தோல்விகளை சந்திக்கலாம், தோற்று போய் கொண்டிருக்கலாம், எதெடுத்தாலும் தோல்விகள், எதெடுத்தாலும் தோல்விகள் என்று கலங்கி கொண்டிருக்கலாம். அந்த கலக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் கலங்குகிறதை கர்த்தர் காண்கிற தேவனா இருக்கிறார். நீங்கள் கலங்கும் போது அவரை மாத்திரமே நோக்கி பாருங்கள். எனக்கு வெற்றியை கொடுக்க என் இயேசு உண்டு. உபத்திரவத்தின் வழியாய் வெற்றி சிறந்த இயேசு, பாடுகளின் வழியாய் வெற்றி சிறந்த இயேசு எனக்கும் இந்த ஜெயத்தை, இந்த வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான் நிச்சயமாய் வெற்றி பெறுவேன், நான் நிச்சயமாய் ஜெயிப்பேன் என்ற அந்த விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கும்போது உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் ஏற்ற நேரத்தில், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை குறித்த நேரத்தில் நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் தோல்வியை சந்திக்கும் போது பல கண்களுக்கு முன்பாய், பல நாவுகளுக்கு முன்பாய் நீங்கள் தலை குனிந்து போகலாம். நீங்கள் தோல்வியை சந்திக்கும் போது ஏளனமாய் பார்த்த கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவராக இருக்கிறார். உங்கள் தலையை நிமிர செய்வார். உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். உங்களை கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன் உங்களுக்கு உண்டு. கலங்காதிருங்கள், திகைத்து போகாதிருங்கள். என் கர்த்தர் இருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கையில நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் கைவிட மாட்டார். நாளிலும் கர்த்தர் அப்படியே உங்களை நடத்துவார். ஒரு சில காரியங்களுக்காய், ஒரு சில வெற்றிக்காய் நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். நான் வாழ்க்கையில ஜெயம் பெறணும், வாழ்க்கையில வெற்றி பெறணும், இனி நான் தோற்று போகக்கூடாது, நான் ஜெயிக்க வேண்டும் என்ற அந்த உள்ளான இருதயத்தோடு நீங்கள் காணப்படலாம். கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசோடு செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் ஒதுக்கிறோம். ஆண்டவரே, பல காலங்களாய் நான் தோற்று போய் கொண்டிருக்கிறேன் அப்பா. தோல்வியை மாத்திரமே நான் சந்திக்கிறேன் ஆண்டவரே. எதெடுத்தாலும் தோல்வி, வேலை ஸ்தலத்தில் தோல்வி, வாழ்க்கையில தோல்வி, குடும்பத்தில் தோல்வி, பல காரியங்களில் நான் தோற்று போய் கொண்டிருக்கிறேன் அப்பா. எப்போது எனக்கு ஜெயம் வரும், எப்போது என் வெற்றி வரும்,
எப்பொழுது நான் உயர்வேன் என்ற ஏக்கத்தோடு நான் காத்திருக்கிறேன். உம்மை மாத்திரமே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நாமத்தை மாத்திரமே விசுவாசிக்கிறோம், வார்த்தையை மாத்திரமே விசுவாசிக்கிறேன். கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. மீது வைக்கிற விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்கிறபடி இயேசு என்ற நாமத்தில் விசுவாசத்தை வைக்கிறோம். நீர் எங்களை வெற்றியின் பாதையில் நடத்த வல்லவர். எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை வெற்றியின் பாதையில கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவாராக. ஆமென்.